அது ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டுல பல வகையான பறவைங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அந்த காட்டுல அப்பதான் மழைக்காலம் ஆரம்பிச்சிருந்தது. தொடர்ந்து மழை பெஞ்சுக்கிட்டே இருந்தது. லூனா என்ற குருவி தனியா வாழ்ந்துகிட்டு இருந்தது. அந்த குருவி ஒரு வாழையில வீட்ல கூடு கட்டி வாழ்ந்து வந்தது. அந்த குருவி முட்டையிடுறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தது. தொடர்ந்து மழை பெஞ்சுக்கிட்டே இருந்ததுனால அந்த வாழை இலை வீட்ல பாதுகாப்பா இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட லூனா குருவி பிறகு இப்படி பேச ஆரம்பிச்சது. அட கடவுளே! என்ன இது? தொடர்ந்து இப்படி மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கே! இப்ப புயலும் வீச ஆரம்பிச்சிடுச்சு. இப்படியே போனா இந்த வாழை இலை வீட்ல நம்மளால பாதுகாப்பா இருக்க முடியாது. ஏதாவது பறவைங்கிட்ட இந்த மழை நிக்கிற வரைக்கும் தங்குறதுக்கு உதவி கேட்போம். பிறகு லூனா குருவி அங்கிருந்து பறந்து மோட்டு பறவைகிட்ட உதவி கேட்டது. மோட்டு அக்கா, நான் குடியிருந்த வாழை இலை வீடு இந்த மழைக்கு ரொம்ப பலவீனமா ஆயிடுச்சு. இந்த மழைக்கு அந்த வீடு தாங்காது. அதனால மழை நிக்கிற வரைக்கும் உங்களோட வீட்ல எனக்கு தங்குறதுக்கு அனுமதி கொடுங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு நாள்ல நான் முட்டையிடுவேன். எனக்கும் என் முட்டைக்கும் பாதுகாப்பான இடம் வேணும். அதனால மழை நிக்கிற வரைக்கும் உங்க வீட்ல தங்கிக்கிற மோட்டு அக்கா. ஏய் குருவி, உனக்கு என்ன திமிரா? எனக்கே இந்த வீடு இடம் பத்தல, இதுல உனக்கு வேற தங்கறதுக்கு இடம் வேணுமா? இங்கிருந்து போயிடு, இல்லனா உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. போ, போ இங்கிருந்து. உடனே லூனா குருவி பயந்து அங்கிருந்து பறந்து போச்சு. இப்படி பறந்து போன லூனா குருவி காகங்கள் வீட்டுக்கு முன்னாடி உட்கார்ந்தது. காகங்களை பார்த்த லூனா குருவி, காலு அண்ணன், கோரி அக்கா, இந்த மழை நிக்கிற வரைக்கும் உங்க வீட்ல நான் தங்கிக்கிறேன். மழை நின்னதுக்கு அப்புறம் நான் இங்கிருந்து வெளியே போயிடுறேன். உங்க வீட்ல எனக்கு தங்க அனுமதி கொடுங்க. சரி லூனா, மழை நிக்கிற வரைக்கும் நீ இங்கேயே தங்கிக்கோ. மழை நின்னதுக்கு அப்புறமா நீ இங்கிருந்து போயிடு. கோரி, லூனாவை எதுக்கு நம்ம வீட்ல இப்ப தங்கறதுக்கு அனுமதி கொடுத்த? நீ இந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டியே. ஏதாவது காரணம் இருக்கா கோரி? அட காலேஜி, என்னை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிட்டு இருக்கீங்களே. ஆமா காலேஜி, லூனா குருவியை எதுக்கு நம்ம வீட்டை தங்க வச்சேன்னா, கழுகு ஒண்ணு நம்ம வீட்டையே சுத்தி சுத்தி வருது. அந்த கழுகு கிட்ட இருந்து நம்ம முட்டைய காப்பாத்ததான் லூனாவை நம்ம வீட்ல தங்க அனுமதிச்சேன். அந்த லூனா குருவி பேசுனதை கேட்டீங்கல்ல? எப்படியும் அந்த லூனா குருவி இன்னைக்கு நைட்டு முட்டையிட்டுடும். அதனால நம்ம முட்டையை எங்கேயாவது பாதுகாப்பா ஒரு இடத்துல வச்சு அடக்காப்போம். லூனா குருவியோட முட்டைய அந்த கழுகு கிட்ட காட்டி கொடுத்துருவோம். அப்புறம் கழுகு நம்ம வீட்டையே சுத்தி சுத்தி வர்றத நிறுத்திடும். பிறகு நாம நம்ம குழந்தைங்களோட சந்தோஷமா இருக்கலாம் காலேஜி. லூனா குருவி அன்னைக்கு இரவே 2 முட்டைகளை இட்டிருந்தது. கோரி அக்கா, உங்க முட்டைகளோட என்னோட முட்டைகளையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான் நதியில தண்ணீர் குடிச்சிட்டு நமக்கு தேவையான தானியங்களை தேடி எடுத்துக்கிட்டு வரேன். இப்படி சொன்ன லூனா குருவி தானியங்களை தேட வெளியே பறந்து போச்சு. உடனே கோரிக்காகும், காலேஜி, வாங்க, நம்ம முட்டைகளை எங்கேயாவது ஒரு இடத்துல பாதுகாப்பா வச்சுட்டு வருவோம். இப்படி பேசிக்கிட்ட காகங்கள் 2 பேரும் ஆளுக்கு ஒரு முட்டையை எடுத்துக்கிட்டு பறந்து போனாங்க. இப்படி பறந்து போன காகங்கள் மரத்துக்கு மேல ஒரு வீடு காலியா இருக்கிறத பார்த்த காகங்கள் 2 பேரும் அந்த வீட்டுக்குள்ள பறந்து போனாங்க. கோரி, இந்த வீட்ல யாரும் இல்ல. அதனால முட்டைகளை பாதுகாப்பா நம்ம இங்கேயே வச்சிடுவோம். சரி கோரி, முட்டைய பார்த்துக்கிட்டு நீ இங்கேயே பத்திரமா இரு. நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். இப்படி பேசின காலுக்காகவும் வெளியே பறந்து போச்சு. கொஞ்ச நேரத்துல கழுகு ஒண்ணு அந்த பக்கமா பறந்து வந்து கோரிக்காக இருக்கிற வீட்டுக்குள்ள போச்சு. கழுகு பார்த்த உடனே கோரிக்காகத்துக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏய் காகமே, யார் நீ? எதுக்கு என்னோட வீட்டுக்குள்ள இருக்க? என் வீட்ல என்ன பண்ணிட்டு இருக்க? கழுகக்கா, அது வந்து வந்து இது உங்க வீடா? சாரி கழுகக்கா, தெரியாம உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க. இதோ இப்பவே நான் வெளியே போயிடுறேன் கழுகாக்கா. ஏய் காகமே, கொஞ்சம் இரு. இன்னைக்கு வெளியே போன எனக்கு எங்கேயுமே உணவு கிடைக்கல. இப்போதைக்கு இன்னைக்கு உன்னோட 2 முட்டையும் சாப்பிட்டுட்டு என்னோட பசியை தீர்த்துக்க போறேன். கொஞ்சம் தள்ளி போ காகமே. இல்ல, வேணாம் கழுகாக்கா, வேணாம். என்னோட குழந்தைய எதுவும் பண்ணிடாதீங்க. கழுகாக்கா வேணாம். ஆனா கழுகு கோரிக்காகத்தோட முட்டையை சாப்பிட்டுட்டு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. கோரிக்காக அழுதுகிட்டே ஒரு மரக்கிளையில உட்காந்துகிட்டு இருந்தது. கொஞ்ச நேரத்துல காலுக்காக பறந்து வந்தது. கோரி,
கோரி, என்னாச்சு? ஏன் அழுதுகிட்டு இருக்க? எங்க நம்ம முட்டைகள் எல்லாம்? நம்ம முட்டையெல்லாம் எங்க போச்சு? காலுஜி, நம்ம முட்டையை கொண்டு வந்து வச்ச வீடு கழுகோட வீடு. நீங்க போன கொஞ்ச நேரத்திலேயே கழுகு இந்த வீட்டுக்குள்ள வந்துருச்சு. வந்து நம்ம குழந்தைங்கள சாப்பிட்டுட்டு போயிடுச்சு காலுஜி. என்ன பண்றது காலுஜி? நம்ம இங்க வந்திருக்கவே கூடாது. நம்ம லூனா குருவியை ஏமாத்தணும்னு நினைச்சோம். கடைசியில நம்ம முட்டையே இப்ப இல்லாம போயிடுச்சே காலுஜி. கோரி, நம்ம லூனா குருவியோட முட்டைய கழுகு கிட்ட காட்டி கொடுக்க நினைச்சோம். ஆனா கடைசியில நம்ம முட்டையே அந்த கழுகு வந்து சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. நம்ம லூனா குருவிக்கு கெட்டது பண்ண நினைச்சோம். கடைசியில அது நமக்கே கெட்டதா வந்து முடிஞ்சிடுச்சு. கோரி, இனிமேலாவது யாருக்கும் எந்த கெட்டதும் பண்ணாம நம்ம நேர்மையான வாழ்க்கையை வாழணும் கோரி. ஒரு சமயம் வசந்தவனம் என்ற காட்டுல ரோசி என்ற கிளி தன்னோட வீட்டுல 4 முட்டைகளை இட்டிருந்தது. அந்த 4 முட்டைகள் இருந்தும் தன்னோட குழந்தைகள் எப்போ வெளியே வருவாங்கன்னு ரோசி கிளி ரொம்ப சந்தோஷமா ஆவலோட காத்துக்கிட்டு இருந்தது. அதே காட்டுல ரோசி கிளி வீட்டுக்கு பக்கத்துல லூனா என்ற குருவி தன் குழந்தைகளான பிங்கி குக்கு கூட தன்னோட சின்ன வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்து வந்தது. ரோசி கிளியும் லூனா குருவியும் பக்கத்து வீடு என்பதனால நல்ல தோழிகளா இருந்தாங்க. இப்படி ஒரு சமயம், ரோசி, உன்னோட முட்டையில இருந்து குழந்தைங்க வெளியே வந்துடுச்சா? இல்ல லூனா, நானும் என்னோட குழந்தைகளுக்காகத்தான் ரொம்ப சந்தோஷமா காத்துக்கிட்டு இருக்கேன். கவலைப்படாத ரோசி, சீக்கிரமாவே உன்னோட முட்டையில இருந்து குழந்தைகள் வெளியே வரும். ரோசி ஆண்டி, முட்டையில இருந்து உங்க குழந்தை எப்ப வெளியே வரும்? அவங்க எப்ப என் கூட வந்து விளையாடுவாங்க ஆண்டி? கூடிய சீக்கிரமே உங்க கூட வந்து விளையாடுவாங்க பிங்கி குக்கு. இப்படியே சில நாட்கள் போனது. ரோசி கிளியோட 4 முட்டைகள்ல இருந்தும் குழந்தைகள் வெளியே எட்டி பார்த்தாங்க. பிறகு குழந்தைங்க சந்தோஷமா வெளியே வந்தாங்க. தன்னோட குழந்தைகளை பார்த்த ரோசி கிளி ரொம்பவே சந்தோஷம் அடைஞ்சது. ஆனா அந்த 4 கிளி குழந்தைகள்ல 3 கிளிகள் ஒன்று போலவும், ஒரு கிளி மட்டும் நிறம் மாறி கருமையான கிளியா நிறம் மாறி இருந்தது. இருந்தாலும் கிளி தன்னோட 4 குழந்தைகளையும் தன் ரெக்கையால அணைச்சிக்கிச்சு. கிளியோட குழந்தைகள் பேரு சோட்டு, மிட்டு, சோனு, மீனு. ரோசி கிளியோட குழந்தைகள் வளர ஆரம்பிச்சாங்க. 4 கிளி குழந்தைகள்ல ஒரு கிளியை மட்டும் மற்ற 3 கிளி சகோதர சகோதரிகள் வெறுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா ரோசி கிளி 4 குழந்தைகளையும் அன்பா பார்த்துக்கிச்சு. நிறம் குறைவான குழந்தை பேரு சோனு. ஏய், அசிங்கமான சோனு, நீ எங்க கூட விளையாட வராத. நீ எங்க கூட விளையாடுனா உன்னோட கருப்பு கலர் எங்க மேல வந்துடும். நீ தனியா போய் விளையாடு. அக்கா, அண்ணா, ஏன் என்ன மட்டும் தனியா போய் விளையாட சொல்றீங்க? என்னையும் உங்க கூட விளையாட சேர்த்துக்கோங்க. முடியாது முடியாது, நீ எங்க கூட பிறந்த சகோதரியே இல்ல. உன்னோட கலரை பாரு. இப்படி சோனு கிளிய கேலி பண்ண ஆரம்பிச்சாங்க. சோனு அழுதுகிட்டே அவங்க அம்மா கிட்ட போச்சு. அம்மா அம்மா, அக்காவும் அண்ணாவும் ஏன் அவங்க கூட விளையாட சேர்த்துக்க மாட்டாங்க? ஏம்மா அக்காவும் அண்ணாவும் என்னை பார்த்தா பிடிக்கலன்னு சொல்றாங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சோனு. நான் உன்னோட அண்ணன்கிட்டயும் அக்கா கிட்டயும் சொல்றேன். நீ இப்ப போய் பக்கத்து வீட்டுல இருக்கிற பிங்கி கூடவும் குக்கு கூடவும் போய் விளையாடு. உடனே சோனு பக்கத்து வீட்டுல இருக்கிற லூனா குருவி வீட்டுக்கு பறந்து போச்சு. ஆண்டி ஆண்டி, பிங்கியும் குக்குவும் எங்க ஆண்டி? நான் அவங்க கூட விளையாடணும். சோனு, வெளியே இருக்கிற ஒரு மரத்துக்கு கீழே பிங்கியும் குக்குவும் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. போய் அவங்க கூட விளையாடு. லூனா இப்படி சொன்னதும் சோனு ரொம்ப ஆசையா பிங்கி குக்கு இருக்கிற இடத்துக்கு பறந்து போச்சு. குக்கு, நானும் உங்க கூட விளையாட வரேன். வாங்க, நம்ம எல்லாரும் ஒண்ணா விளையாடலாம். ஏ சோனு, உன்னை யார் இங்க வர சொன்னது? இங்க இருந்து போ. உன்னோட சேர்ந்து விளையாடுனா உன்னோட கருப்பு கலர் எங்க மேல வந்துடும். போ போ இங்க இருந்து. ஆமா சோனு, இனிமே எங்க கூட எப்பவும் விளையாட வராத. இப்படி குக்குவும் பிங்கியும் சொன்னதும் சோனு அழுதுகிட்டே கடைகள் இருக்கிற பக்கமா பறந்து போச்சு. அங்க இருந்த சில பறவைங்க, ஏய், அங்க பாத்தியா? இவ்ளோ அசிங்கமான கிளிய நீ எங்கேயாவது பார்த்திருக்கியா? அசிங்கமான கிளி, அசிங்கமான கிளி. இப்படி சோனுவை பார்க்குற பறவைங்க எல்லாரும் கேலி செய்ய ஆரம்பிச்சாங்க. அழுதுகிட்டே சோனு ஒரு நதிக்கரையில போய் உக்காந்துச்சு. நதியில இருக்கிற தண்ணியில தன்னோட முகத்தை சோனு பார்த்துச்சு. என்ன, நான் இவ்வளவு அசிங்கமா இருக்கேனா?
இப்படி சோனு தனக்குத்தானே பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த நதிக்கரையில வேறு சில பறவைங்க வந்து உட்கார்ந்தாங்க. அந்த பறவைங்கள பார்த்ததும் சோனு கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கிட்ட பேசலான்னு போச்சு. சோனுவ பார்த்த பறவைங்க, ஏ அசிங்கமான கிளி, கருப்பு கிளி, எதுக்கு எங்க கிட்ட வர? இங்க இருந்து ஓடிப்போ. திரும்பவும் சோனு கிளி நதிக்கரைய பார்த்து உட்கார்ந்துகிட்டு இருந்தது. உடனே அந்த நதியிலிருந்து நீரோட தேவதை வெளியே வந்தாங்க. சோனு, உனக்கு என்னம்மா ஆச்சு? ஏன் இங்க எழுதுகிட்டு இருக்க? உனக்கு ஏதாவது உதவி வேணுமா? தேவதையே, என்னை எல்லாரும் வெறுக்கிறாங்க. என் கூட யாருமே விளையாட மாட்றாங்க. நான் கருப்பா இருக்கேன்னு சொல்றாங்க. சோனு சொன்னதை புரிஞ்சுக்கிட்ட நீர் தேவதை சோனுவை ஒரு அன்னப்பறவைய மாத்துச்சு. சோனு, நீ இப்போ உன்னோட முகத்தை இந்த நதியில பாரு. உடனே சோனு தன்னோட முகத்தை தண்ணியில பார்த்தது. கருப்பு நிறமா இருந்த தன்னோட முகம் இப்போ அன்னப்பறவையின் முகமா அதுக்கு தெரிஞ்சது. என்ன? நான் அன்னப்பறவையா மாறிட்டேனா? ஆமா சோனு, உன்னை நான் அன்னப்பறவையா மாத்திட்டேன். அதுவும் அழகான அன்னப்பறவையா. யாரெல்லாம் உன்னை வெறுத்தாங்களோ அவங்க எல்லாரும் வருத்தப்படுவாங்க. யாரெல்லாம் நீ கருமையா இருக்கேன்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாம் உன் அழகு பார்த்து பொறாமப்படுவாங்க. அழகான அன்னப்பறவையே, போ, நீ போய் சந்தோஷமா இரு. உடனே அழகான அன்னப்பறவையா மாறின சோனு சந்தோஷமா அந்த நதிக்கரையை சுத்தி வந்தது. குழந்தைங்களா, இந்த கதையிலிருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? அன்பு என்பது அவங்களோட நிறத்திலையும் அழகுலையும் கிடையாது. அது அவங்களோட குணத்துல தான் இருக்கு. அதனால யாரையும் குறை சொல்லி அவங்கள புண்படுத்தாதீங்க.